வேதபாடம் யோவான் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 34 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 140. ஆதலால் அவர்கள் குருடாய் இருந்த அந்த மனுஷன் இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தமாக, முன்பே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசாக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை, நீ அவருடைய சீசர், நாங்கள் மோசனுடைய சீசர். மோசையோடு தேவன் பேசினார் என்று அறிவோம். இவன் எங்கே இருந்து வந்தவர் என்றும் அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களில் ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தமாக, முழுவதும் பாதத்தில் கிடந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் வந்திருக்கிறாயா என்று கேட்டார்.